அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் உபுதர இன்ஸ்டாகிராம்லேருந்து நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வில் எப்படி நம்ம அகாடமிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு குரூப் 4ல் அப்படின்றதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறையா கொஸ்டின் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் வந்துட்டு வந்திருக்கு. எந்தெந்த கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். தெய்வத்தால் ஆகாத நீனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். ஸோ இந்த டயத்தில் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கோபிநாத்தோட நீயும் நானும் அப்படின்ற ஒரு புக்கில் வந்துட்டு ஒரு பத்தியில் ஒன்று சொல்லியிருப்பார். தாகத்துக்காக தண்ணீரை தேடி அலைந்த அந்த காகம் நிச்சயம் களைப்போடு இருந்திருக்கும். ஆனால் எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் தனக்கு தேவையானதை தேடி பெறுகிற போராட்டமும் அந்த காகத்திடம் இருந்தது. இதை மனுஷன் வந்துட்டு அந்த காகத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பார். இந்த டயத்தில் இது நமக்கு தேவைப்படும். அதனால் நான் சொன்னேன். ஓகே, வாங்க கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிய. கணம் காணம். கணம் காணம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூட்டம் பொன். இந்த கணம் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம அகாடமியில் வந்துட்டு டைரெக்டாகவே வச்ச கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒளி வேறுபாடு இருந்து சரியான விடையை காண்க. இது வரைக்கும் பாருங்கள். கணம் கணம். கணம் அப்படின்னா கூட்டம், இந்த கணம் அப்படின்னா பாரம் அப்படின்னு வந்துட்டு வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை வச்சு இதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணம் கூட்டம் அது நல்லா தெரியும். அப்போ ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் சியா ரெண்டில் ஏதோ ஒன்று ஆன்சராக தான் இருக்க போகுது. அப்போ ரெண்டுலேயும் வந்துட்டு முதல்ல பார்த்தா கூட்டம் இருக்குது, ரெண்டாவது காடு இருக்குது. கானகம் 2 சொல்லி கானகம் இப்படி வரும்போது வந்துட்டு காடுன்றது நமக்கு நல்லா தெரியும். அப்போ காணம் அப்படின்றது பொண்ணு. ஸோ இதை வச்சு ஆப்ஷன் ஏ வந்துட்டு எளிமையாக போட்டுடலாம். அடுத்த வினா பார்க்கலாம். சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம் 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே வந்துட்டு தவறு. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரி. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுங்க. என்னன்னா பெயரச்சத்தில் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்றது தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம கேட்டிருக்கோம் அதே மாதிரியான ஒரு கொஸ்டின். வல்லினத்தில் மிகாதது எது? ஆப்ஷன் சி பெயரச்சம். ஸோ தந்த பலகை அப்படின்றது வந்துட்டு பெயரச்சம் தான், அங்கே வல்லினம் மிகாது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்துட்டு கரெக்டான ஆன்சரை போட்டுருக்கலாம். அடுத்த வினா பார்க்கலாம். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, கண்ணெழுத்துக்கள். இந்த கொஸ்டின் ஒரு டைரக்ட் கொஸ்டினாகவே நம்ம அகாடமிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ அது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, கண்ணெழுத்துக்கள். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்த வினா பார்க்கலாம். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பெயர். இதுக்கு வந்துட்டு கண்டங்கத்திரி தான் வந்துட்டு ஏலாதியில் வந்துட்டு இடம்பெறாது. அது எங்கே வரும்னா சிறுபஞ்சமூலத்தில் வரும். இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்போ இது ஒரு இன்டைரக்ட் கொஸ்டினாக நம்ம அகாடமிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதலை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி போன்றவை 5 சிறு வேர்களாகும். இது சிறுபஞ்ச மூலத்தில் தான் வந்துட்டு கண்டங்கத்திரி வரும். அடுத்த வினா பார்க்கலாம். பொருத்தமானதை தேர்வு செய்க. மலை. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. ஸோ இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இது 4மே நம்ம கொஸ்டினில் ஆப்ஷன்லேயும் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்க்கலாம் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சொல் குறித்த பல பொருட்களில் தவறானது. அழகு, பொலிப்பு, எழில், வனப்பு. இதோ இந்த ஆப்ஷனில் வச்சுருக்கிறோம்.
அதே மாதிரி வந்து மலை, வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு. அதான் வந்துட்டு டிஎன்பிசியில் கேட்ட குரூப்4ல் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர். அதே மாதிரி கதிரவன், மதி, திங்கள், இந்து. தவறானது வந்துட்டு இதுதான். ஏன்னா கதிரவன் வந்துட்டு ஆதவன், பகலவன், ஞாயிறு வரும். அதே மாதிரி கிளி, தத்தை இது நம்ம வச்சது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி வந்துட்டு இரக்கம் வச்சிருக்கோம். இரக்கம், அருள், பரிவு, கருணை. இதோ அருள், பரிவு, கருணை. நம்ம வச்ச 4 ஆப்ஷனுமே வந்துட்டு டிஎன்பிசிலையும் வந்துட்டு கொஸ்டினில் ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. அடுத்த வினா பார்க்கலாம். சாரி, இதே வினாலேயே வந்துட்டு இன்னும் 2 கொஸ்டின் இருக்குது. வெறுப்பு எதிர்ச்சொல் கேட்டிருக்கோம். வெறுப்புனா வந்துட்டு எதிர்ச்சொல் என்னென்னா ஆப்ஷன் பி பள்ளம். ஸோ அப்போ வெறுப்புனா மலைன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இதோட எதிர்ச்சொல் பள்ளம்னு வந்துட்டு போட முடியும். இது தெரிஞ்சிருந்தாலும் மேலே உள்ள கொஸ்டினுக்கு வந்துட்டு நம்ம ஆன்சர் போட்டுருக்கலாம். அதே மாதிரி ஒரு பொருள் கொடுத்த பல சொற்களை பொருந்தாததே காண்க. மலை, வெறுப்பு வரும், பொறுப்பு வரும், சிலம்பு வரும். மறுப்பு வராது. மறுப்பு அப்படின்னா தந்தன் வரும். அப்போ மறுப்பு அப்படின்றதுக்கான பொருள் வந்து தந்தம். இது வந்து ஒரு பொறுத்துகையில் வந்து நடந்து முடிஞ்ச குரூப்4 தேர்வில் வந்து கேட்டிருந்தாங்க. மறுப்பு, யானை தந்தம்னு. ஸோ மறுப்பு, யானை தந்தம் இது மட்டும் தெரிஞ்சிருந்தா கூட அந்த கொஸ்டின் போடுற மாதிரி இருந்துச்சு. அடுத்த வினா பார்க்கலாம். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என்னும் பழமொழியின் பொருள் கண்டறிக. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின்ங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா எப்படி வச்சிருக்கிறோம்? கடுகு உள்ளம் போல என்ற ஓமையால் விளக்கப்படும் பொருள் சிறுமை. இங்கே ஆன்சர் என்ன? குறைத்து மதிப்பிடாதே. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். அடுத்த வினா பார்க்கலாம். மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. கடன் கழித்தல், கடை விரித்தல், கச்சை கட்டுதல், கக்கல் கரிசல். இதே சாயல்ல நம்ம வந்துட்டு கொஸ்டின் வச்சிருக்கிறோம். இதை பாருங்க, கடை கட்டுதல் என்ற மரபு தொடரின் பொருள். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி செயலை நிறுத்துதல். இப்போ பாருங்க, கடை கட்டுதல் நம்ம கேட்டிருக்கோம். அவங்க வந்து கடை விரித்தல் இருக்கு, கச்சை கட்டுதல்னு இருக்கு. இதனால இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்த வினா பார்க்கலாம். தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காருருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயித மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை காண்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. இந்த கொஸ்டினை நம்ம வந்துட்டு டைரக்டாகவே வச்சிருக்கிறோம். இதோ தமிழக அரசியலில் வானில் கவி இருந்த காருளை அகற்ற வந்த ஒளிக்கெதிராக காயித மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் கூறியவர் அறிஞர் அண்ணா. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். அடுத்த வேணா பார்க்கலாம். டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாது. இதுக்கு சரியான ஆன்சர் பேராசிரியர் ஆப்ஷன் டி. இது ஒரு நேரடி வினாவாக நம்ம வந்துட்டு இதை பாருங்க. அவர் ஆசிரியர் தொழில் செய்தவர், மேலும் தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர். அடுத்த வினா பார்க்கலாம். பிழையான தொடரை கண்டறிக. காளைகளை பூட்டி வயலே உழுதனர், மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. ஸோ இது நம்ம வந்துட்டு இது ஒரு டைரக்ட் கொஸ்டினாகவே வச்சுருக்கோம். இது 11th புக்கோட புக் பேக்கும் கூட. மயங்குழி பிழையுள்ள தொடரை கண்டறிக. பிழையுள்ள தொடரை கண்டறிக. இங்கே வந்து சரியான ஆன்சர் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டினில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆனால் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் பியில் வந்துட்டு மயங்குழி பிழையுள்ள தொடரை வந்து வச்சுருந்தோம். இங்கே ஏரி வராது, ஏரின்னு வரும். ஸோ அதுதான். மற்றபடி ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு சேம் தான். அடுத்த வினா, இதே வினாலே வந்துட்டு இன்னொரு கொஸ்டின் இருக்குது, போஸ்ட் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் போட்டது நம்ம அகாடமியில் டெய்லி வந்துட்டு ஒரு 5 போஸ்ட் போடுவோம். எல்லோரும் வந்துட்டு அந்த போஸ்ட்டை வந்து போடுங்க. அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டது. இதில் பார்த்தீங்கன்னா காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது எத்தனை 69% வந்துட்டு போட்டிருக்காங்க. 17,000 பேர் வந்துட்டு இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க.
அடுத்த வினா பார்க்கலாம். வினை முற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. அழிந்தது தீமை, அற்றது பிறப்பு, நல்லது கை, குளிர்ந்தது நிலம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அழிந்தது தீமைனா குணப்பெயர், அற்றது பிறப்புனா தொழிற்பெயர், நல்லது கைனா சினப்பெயர், குளிர்ந்தது நிலம் இடப்பெயர். இது ஈஸியாக போட்டுருக்கலாம். இருந்தாலும் நாம் இதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்றத கெஸ் பண்ணி இதே சாயலில் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், நல்லது பிறப்பு, நல்லது பசுமை, நல்லது கார், நல்லது கை. இதில் இந்த நல்லது கை அப்படியே டிஎன்பிசி கொஸ்டினில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி பிறப்பு, அங்கே அற்றது பிறப்புன்னு இருக்கும், இங்கே நல்லது பிறப்புன்னு இருக்குது. இப்போ நல்லது பிறப்பு, நல்லது கார், இது ரெண்டுமே டிஎன்பிசி கொஸ்டினில் வந்திருக்கிறத பாருங்கள். அற்றது பிறப்புன்னு இருக்குது, நல்லது கை. நல்லது கை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நல்லது பிறப்புன்னு வச்சுருந்தோம், இங்கே அற்றது பிறப்புன்னு இருக்குது. பட் ரெண்டுக்குமே இப்போ அற்றது பிறப்புனா அதுக்கு ஆன்சர் என்ன, தொழிற்பெயர் தான். அதே மாதிரி நல்லது பிறப்பு அப்படின்றதுக்கும் தொழிற்பெயர் தான். கிட்டத்தட்ட இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்த வினா பார்க்கலாம். செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். செற்றம்லாம் என்ன, சினம், பகை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் டி, கேண்மை. இந்த கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல். ஆப்ஷன் சி, பகை. இங்கே செற்றம்னா பகை, அதை கொடுத்து எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எதிர்ச்சொல்லோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க, கேண்மை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேண்மையை கொடுத்து அதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்கோம். கொஞ்சம் உள்டாவும் மாற்றி கேட்டிருக்கோம். கேண்மை கேட்டு அதுக்கு எதிர்ச்சொல் கேட்குறோம். அவங்க பகை கேட்டு அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அடுத்த வினா பார்க்கலாம். கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் உயிர் எழுத்துக்களின் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். இதில் சரியான ஆன்சர் காரணம் சரி, ஆனால் கூற்று தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. இது நம்ம எப்படி இந்த கொஸ்டின் வச்சுருக்கோம்னு பாருங்கள். ரொம்ப பிரில்லியண்ட்டாக நம்ம வச்சுருந்தோம். இந்த கொஸ்டினை அடித்து சொல்லலாம். கீழ்கண்டவற்றில் தவறான. இதில் பாருங்கள், ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுத்தப்படுது. ஆமாம், உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இது காரணத்தில் வச்சது அப்படியே இருக்குது. அதே மாதிரி உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இதில் பாருங்கள், அவங்க கூற்றில் தப்பு பண்ணியிருந்தாங்களா, அதே மாதிரியான ஒரு தப்பான இது வச்சுருக்கிறோம். ஓர் ஊரில் ஒரு ஐயர் இருந்தார். அது ஒரு ஓர் ஐயர். அங்கே ஒரு அணில்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம ஒரு ஐயர்னு சொல்லியிருக்கோம். இது தவறு அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி இந்த கொஸ்டினை போட்டிருந்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்ட இந்த கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த வினா பார்க்கலாம். சாரி, இதே இதில் இன்னொரு கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அத்து, அதே மாதிரி உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது பயன்படுத்தணும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு இது உங்களுக்கு சரியானதான் கேட்டிருக்காங்க. கூற்று 1, 2 சரி. இதில் உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் வராது, ஓர் வரும். இது தெரிஞ்சிருந்தாலும் மேலே உள்ள கொஸ்டினுக்கும் சரியான ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்த வினா பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நம்ம கடந்து டேரக்ட் கொஸ்டினாக ரிஃப்ளெக்ட் ஆகலாட்டினா கூட இது ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்குது. இதில் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. தேவோட்டா, அதே மாதிரி சோழநாடு, சோநாடு, இந்த ரெண்டு கொஸ்டினும் நம்ம அகாடமிலேருந்து கேட்ட கொஸ்டினில் வந்திருக்கு. எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், சோழநாடு, சோநாடு, அதே மாதிரி தேவக்கோட்டா, தேவோட்டா. அடுத்த வேணா பார்க்கலாம். அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி. கூற்று அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. காரணம் ஒருவருக்கு அதை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு உண்டா அப்படின்ற மாதிரி கேட்கணும், வேற எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ சரி. நாம் எப்படி இந்த இது ரிலேட்டடான கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அழிவில்லாத சிறந்த செல்வமாக வள்ளுவர் கருதுவது கல்வி செல்வம். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கீழே இருக்கும்.
ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வமாக வள்ளுவர் கருதுவது ஆப்ஷன் ஏ கல்வி. அடுத்த வினா பார்க்கலாம். கூற்று மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இனெழுத்துக்கள் உண்டு. காரணம் உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இனெழுத்துக்கள் ஆகும். கூற்று காரணம் இரண்டுமே சரி. ஆப்ஷன் சி சரி. இது நம்ம அகாடமியிலிருந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கூற்று 1 உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இனெழுத்துக்கள் ஆகும். அதே மாதிரி இதுல கூற்று 2 கேட்டிருந்தாங்கல்ல, கூற்று 2 கேட்டிருக்கோம்ல, அதுல ஐ என்னும் சொல்லுக்கு இ என்பது இணை எழுத்து அப்படின்னு இருக்குல்ல, இது இணை எழுத்துக்கள்ல 4 இது வச்சு எது பொருந்தாது எது தவறாதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல இது ஒரு டைரக்ட் கொஸ்டினாவே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. அடுத்த வினா எப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மறுப்பு பொறுத்துகள் மறுப்பு அப்படின்றது யானை தந்தம். அப்போ 1வதுக்கு ஆப்ஷன் 4, வேற எங்கேயுமே 4 கிடையாது. அப்போ மறுப்பு யானை தந்தம் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு அப்படின்னா அந்த கொஸ்டினே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாம கொஸ்டினை பார்க்கலாம். நாமளும் அதே மாதிரி பொறுத்திகளே வச்சிருக்கிறோம். மறுப்பு தந்தம். 3வது 1, ஆப்ஷன் பி சரியானது. அடுத்த வினா பார்க்கலாம். ஆசிரியர் புகழினியாளிடம் கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக. இதுல என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்கன்னா, வினை எச்சத்துக்கு அடுத்து கால் புள்ளி வரும், இது உங்களுக்கு தெரியுதா அப்படின்றதான் செக் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுக்கு அப்புறம் கால் புள்ளி வருது, ஆப்ஷன் ஏ தான் சரி. ஸோ இதே தொடர அப்படியே கொடுக்காம இதே சாயல்ல உங்களுக்கு வினை எச்சத்துக்கு அடுத்து கால் புள்ளி வருதா அப்படின்ற செக் பண்றதுக்காண்டி நாம வச்ச ஒரு கொஸ்டினை பார்க்கலாம். நிறுத்தற்குரிய அறிக சரியான தேர்வு. பொழிலன் தோட்டத்துக்கு சென்று வாழையிலே பறித்து வந்தான். ஆப்ஷன் ஏ தான் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரி. இப்போ மேலேயும் அதே மாதிரி ஆப்ஷன் ஏல பாருங்க, ஆசிரியர் புகழினியாளிடம் கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். நாம வச்சது என்ன, பொழிலன் தோட்டத்துக்கு சென்று வாழையிலே பறித்து வந்தான். ஓகே, அடுத்த வினா அது ரிலேட்டடாக இன்னொரு கொஸ்டின் இருக்கு. கால் புள்ளி வரும் இடங்களில் சரியானதை காண்க. வினை எச்சங்களுக்கு பின் கால் புள்ளி வரும் வச்சிருக்கிறோம். அடுத்து ஒரு சூப்பர் கொஸ்டின் பார்க்க போறோம். இது எங்க அகாடமில ரொம்ப டைரக்டா வந்த கொஸ்டின். ஆப்பசைத்த குரங்கு போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள். இது சரியான ஆன்சர் வேதனை. நாம பார்க்கிறோம் வேதனையில் சிக்குதல் என்பதன் சரியான ஓமை தொடர். ஆப்ஷன் சி ஆப்பசைத்த குரங்கு போல. அதுக்கு ஆப்ஷன்லாம் செட் பண்ணியிருக்க கரையாம் புற்றெடுக்க கருணாகம் குடி ஊழ்ந்தது போல, இஞ்சி தின்ற குரங்கு போல, உடும்பு பிடி போல. இது ஒரு நேரடி வினாதான். ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். பொருந்தாத சொல்லே கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம். இதில் வியாழம் அப்படின்றது பாம்பை குறிக்கும், மற்றதெல்லாம் மீனை குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி பொருந்தாத சொல்ல கேட்டிருக்காங்க. இது நம்ம கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு இன்டைரக்டாக தான் வச்சுருந்துருப்போம். வாழை அப்படின்றது மீன் வகைன்னு சொல்லியிருப்போம். 3வது 2. அடுத்த வினா பார்க்கலாம். சரியான இணையை கண்டறிய. இதில் சரியான இணை என்னது, 2வது முடியரசன் வீரகாவியம். ஸோ 2 ஆப்ஷன் ஏ சரி. இதில் பார்த்தீங்கன்னா கவிமணியை பற்றி கொஸ்டின் வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அவர் சிலபஸில் இல்லை அப்படின்றதுனால கொஸ்டின்ஸ் வைக்கலை. சிலபஸில் இல்லாத ஒருத்தரை கொஸ்டினாக வச்சோம் அப்படின்னா அது பாரதியார் மட்டும்தான். ஏன்னா பாரதியார் இல்லாத கொஸ்டின்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரை வச்சோம். மற்றபடி சிலப்பதிகாரமோ மணிமேலையோ ஐம்பெருங்காப்பியமோ எதுவுமே சிலபஸை தாண்டி நாங்கள் கொஸ்டின் செட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் நிறைய சிலபஸ்குள்ளேயே இருந்ததுனால சிலபஸை மட்டும் வச்சதுனால நிறையா கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம்தான்.
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தாராபாரதியை பற்றி நிறையா வச்சுருந்துருப்போம். விரல் நுனி வெளிச்சங்கள், அதே மாதிரி விரல் நுனி வெளிச்சங்கள். அடுத்த வினா பார்க்கலாம். தொடர் அமைக்க. விரிந்தது விரித்தது, மாலை நேரத்தில் அள்ளி இதழ் விரித்தன, மயில் தோகையை விரித்தது. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. நம்ம எப்படி கேட்டிருக்கோம் பாருங்க, டிட்டோ சேம் தான். இங்கே வந்து மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தனன்னு போட்டிருக்கு. நம்ம மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. டிட்டோ டைரக்ட் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அப்புறம் அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம். அதுலேயும் வந்துட்டு ஆப்ஷன் ஏ வந்து வச்சுருந்தோம். மலைக்காற்று வீசிய பூவின் இதழ்கள் விரித்தது, மயில் தொகையை விரித்தன. இது வந்துட்டு தவறாக வச்சுருந்தோம். இதுதான் சரி கூட. அதில் அடுத்த வினா பார்க்கலாம். சேர்த்தெழுதுக. பலா கூட்டல் அருமை. இது ஒரு பிரில்லியண்டான கொஸ்டின்ஸ். இது வந்து இலக்கணம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் போட முடியும். ஆனால் அந்த இலக்கணமும் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத வந்து நாங்கள் வந்து செக் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பாருங்கள். இது வந்து ஒரு பும்ரா ஏக்கர் மாதிரி. இது அந்த பாலை வந்து கரெக்டாக பார்த்து அடித்தா தான் வந்துட்டு 4 அடிக்க முடியும். ஏன் அப்படின்னா இது இலக்கணம் தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். சேர்த்தெழுதுக. பலா கூட்டல் அருமை. இது சரியான ஆன்சர் பலா வறுமை. இப்போ நாங்கள் கொஸ்டினில் எப்படி டேரெக்டாக வச்சுருக்கோம் பாருங்கள். ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும்போது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் டேஸ் மை தோன்றும் அப்படின்னா வகரம் தோன்றும். இது எப்படின்னா ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக. அப்போ பலாவை பிரித்தோம், அப்போ லா பிரித்தோம் அப்படின்னா லாவை பிரித்தோன்னா இல் கூட்டல் ஆ. அப்போ நிலைமொழியின் ஈர் என்னது? ஆவண்ணா இருக்குது. இங்கே என்ன சொல்கிறான்? ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் இங்கே என்ன வந்திருக்கு? ஆவண்ணா வந்திருக்கு. ஓகேங்களா? நிலைமொழியின் ஈராக வரும்போது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் 12 உயிர்கள், இங்கே ஆ வந்திருக்கு. புணர்கையில் டேஸ் மெய் தோன்றும் அப்படின்னா வகரம் தோன்றும். அதன் அடிப்படையில் தான் இங்கே வந்து வகரம் தோன்றியிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்ச ஆன்சர் போட்டிருந்தீங்க அப்படின்னா சேர்த்தெழுதுக்கு பல அருமைக்கு வந்து நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இது ஒரு நேரடி வினா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் இயற்பெயர். இது ஒரு எளிமையான கொஸ்டின் தான், எல்லாரும் போட்டிருப்பீங்க. ஆப்ஷன் சி நாகனார். நாம் எப்படி செட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளிம்பி நாகனார். விளிம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். ஸோ இது சரியானது கேட்டிருக்கோம். ஆக்சுவலாக இந்த தொடர் தவறு தான். நாகனார் என்பது அவரோட இயற்பெயர் தான். ஆனால் விளிம்பி அப்படின்றது வந்துட்டு சரி, இது கரெக்டு தான். அடுத்த தொடரில் தான் வந்துட்டு தப்பு இருக்கும். காட்டுறேன். இதோ இங்கே தான் வந்துட்டு அந்த மாதிரி எந்த மாதிரினா விளிம்பி நாகனார். விளிம்பி என்பது அவர் தந்தையார் பெயர்னு போட்டிருப்போம். இதுதான் தவறு. நாகனார் என்பது இயற்பெயர், அது சரிதான். அடுத்த வினா பார்க்கலாம். பொருந்தாத இணைய கண்டறி. ஏக்கு ஏ இணையெழுத்து, இத்துக்கு இந்து இணையெழுத்து, அந்த மாதிரி தானா. ஐக்கு ஈ தான் இணையெழுத்து, ஆ கிடையாது. இதுதான் சரியான ஆன்சர். இருக்கு இன்னு தான் இணையெழுத்து. ஸோ அதை நம்ம கொஸ்டினில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். கூற்று 2 பாருங்கள். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணையெழுத்தாகும். இதில் கூற்று 3 பாருங்கள். அவ்வு என்னும் எழுத்துக்கு ஓ என்பது இணையெழுத்தாகும். ஸோ அவ்வுக்கு வந்துட்டு ஊ தான் இணையெழுத்து, ஓ கிடையாது. ஆனால் இது கேட்கல. ஆனால் இதே மாதிரி ஐக்கு வந்துட்டு இணையெழுத்து வந்து மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம கேட்ட கூற்றில் வந்து கூற்று 3ல் வந்து அவ்வுக்கு இணையெழுத்தை மாற்றி வச்சுருந்தோம். இது ஒரு டைரக்ட் வினா தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு இதே சாயலில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் வச்சுருந்தோம். இதோ பாருங்கள்.
இன்னைக்கு இணைய எழுத்துக்களை வந்து பொருத்த சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட இதே சாயல் தான். இதிலே வந்துட்டு இந்த இதெல்லாம் ஆப்ஷனில் இருந்துச்சு. இத்து இந்து இன்னு இரு இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷனில் இருந்துச்சு. இதை பாரு, இத்து இந்து இரு இன்னு நம்ம ஆப்ஷனில் பொறுத்துகளை செட் பண்ணியிருந்ததெல்லாம் வந்துட்டு இங்கே ஆப்ஷனில் வச்சுருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இணைய எழுத்துக்களை பொறுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சரு. இன்னுக்கு வந்து டா, இந்துக்கு வந்து இத்து, இம்முக்கு வந்து இப்பு, இன்னுக்கு வந்து இரு. அடுத்த வேணா பார்க்கலாம். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குரிய கண்டறி. சரியான சார் கார்புள்ளி. இது ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின் சொல்கிறான். 100 பகுதின்னு வந்திருக்கு, முக்கார் புள்ளி. அதை வச்சு கூட இந்த கொஸ்டின் வந்துட்டு போட்டிருக்கலாம். அடுத்த வேணா பார்க்கலாம். மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் டேஸ், யானை டேஸ். இது அனைவரும் எளிதாக போடக்கூடிய ஒரு வினாதான். காட்டில் சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். இந்த கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சிங்கம் முழங்கும், அதே மாதிரி இங்கேயும் சிங்கம் முழங்கும். சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். யானை என்பதன் ஒளிமரபு சொல். களிறு பிடி வேலம்னு போட்டு கடைசியில் பிளிரும்னு வச்சுருக்கோம். இங்கேயும் வருது. இதுவும் நம்ம ஒரு டைரக்ட் கொஸ்டினாகவே வச்சுருந்தோம். பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓர் எழுத்து. ஆப்ஷன் பி, வி தான் வந்துட்டு சரியான ஆன்சர். நாம் எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள். வி என்னும் ஓரெழுத்து முறைய பொருள் மலர். மலரானது பூ. அதை வச்சு நம்ம வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கலாம். அடுத்த வேணா பார்க்கலாம். அக்ரிணை தொடரை கண்டறிக. அக்ரிணைனா என்ன? மனிதர்கள் வந்துட்டு எல்லாருமே உயர்தனில் வருவாங்க. மனிதர்கள் அல்லாத எல்லாமே அக்ரிணையில் வரும். ஸோ அப்படின்போது வந்து மலர்கள் மலர்ந்தன, இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர். மக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாமே வந்துட்டு உயர்தனியில் தான் வரும். இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். மனிதன் உட்பட உயிரிழவை அனைத்தும் உயர்தனை. பூ, வளையல், நாற்காலி போன்றவை அக்ரிணை. இதை கரெக்டாக புரிஞ்சிருந்தாலே அந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் போட்டிருக்கலாம். அதே மாதிரி வந்து தவறான இணை. மக்கள் வந்துட்டு அக்ரிணையில் போட்டிருக்கோம். மக்கள் வந்து உயர்தனியில் வருவாங்க. அதே மாதிரி மாடு அக்ரிணை சரிதான். அரசி உயர்தனை சரி. அரசன் உயர்நிலை சரி. உயர்தனை சரிதான். அடுத்த வேணா பார்க்கலாம். ப்ரொபோசல் என்ற சொல்லுக்கு இணையான சொல் என்னன்னா கருத்துரு. ஆப்ஷன் சி, கருத்துரு. இதோ நம்ம கொஸ்டினில் ரிஃப்ளெக்ட் ஆகிருப்பாருங்க. ப்ரொபோசல் கருத்துரு பொறுத்துகையில் வச்சுருக்குறோம். அதே மாதிரி தவறான இணையில் பாருங்கள். ப்ரொபோசல் கருத்துரு. ஓகே, அடுத்த வேணா பார்க்கலாம். இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா ஆன்சர் நீர்ப்பாசன தொழில்நுட்பம். இந்த கொஸ்டின் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு? தவறான இணை. கன்சுலட் தொகுத்தல் தான் தவறு. ஆனால் ஆப்ஷனில் வச்சுருக்கோம் இரிகேஷன்னா பாசனம். அங்கே நீர்ப்பாசன தொழில்நுட்பம்னு வந்துட்டு போட்டிருக்காங்க. இது தவிர வந்து ஜிஎஸ்ல வந்துட்டு ஒரு டைரக்ட் கொஸ்டின் ஒன்று வந்துருந்துச்சு. அது என்னன்னு பார்ப்போம். இந்த கொஸ்டின்னா திருவள்ளுவர் உருவத்தினை முதலாக ஓவியமாக வரைந்தவர். இதுக்கு வந்துட்டு சரியான ஆன்சர் வேணுகோபால் சர்மா. இதை வந்து நம்ம அகாடமியோட போஸ்டில் வந்து போட்டிருந்தோம். இதோ திருவள்ளுவரின் உருவத்தை முதலாக ஓவியமாக வரைந்தவர். இதில் வந்துட்டு ஆப்ஷன்லாம் நம்மளாக செட் பண்ணுது. அப்பாதி சீதர்,
இதில் ஆன்சர் சரியான ஆன்சர் வேணுகோபால் சர்மா 28% தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. மற்ற எல்லோரும் வந்து தப்பாக தான் வந்துட்டு கிளிக் பண்ணியிருக்காங்க. இந்த 28% எக்ஸாம் ஹாலில் வேணுகோபால் சர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டிருப்பாங்க. நீங்களும் நம்ம அகாடமி வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இப்போ பீனிக்ஸ்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் சேரணும்னு வந்துட்டு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் உள்ள ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்துட்டு கேட்டுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து குரூப் 2 குரூப் 2A வந்துட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் வந்துட்டு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. காணொளி பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.